ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு வருட காலமாக கர்த்தர் கடந்த நாட்களில் கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கொள்ளை நோய்களும் இழப்புகளும் இருந்த பொழுதும் கர்த்தர் நம்மை நிலைநிற்க செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவன் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், ஆமென், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், ஆமென். என்னால கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். யெகோவா ஈரே, ஆமென், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் யெகோவா ஈரையாக நம்முடைய வாழ்வில் நல்ல தேவைகளை சந்தித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால், ஆமென், கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. உற்சாகமாய் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். அவர் தோள்களின் மேலே. Thank you Jesus. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த தேவன், ஆமென், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஏசப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஏசப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஆமென். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே. கரங்களை தட்டி Thank you Jesus. என்னாலும், ஆமென், யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சேர்ந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்த, கரங்களை தட்டி தேவைகள் யாவும் சந்திப்பீரே. உற்சாகமாய் யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து, ஆமென், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சேர்ந்து யெகோவா ஈரே எந்த தேவன், ஆமென், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், ஆமென், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, ஆமென், எல்லாம் யாவும் சந்திப்பீரே.
தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி ஆமென் ஆமென் கரங்களை தட்டி பாடுவோம். Thank you Jesus. உற்சாகமாய் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்க ஒரு விசை கூட என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், நாமே தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், நாமே என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், நாமே என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. ஹல்லேலூயா. அதிகமாய் மகிமைப்படுவதாக. Thank you Jesus. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் ஆமென். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென் ஆமென். Thank you Jesus. உங்க சத்தம் கேட்கட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. செழிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணை சேர்ந்து ஆமென். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே ஆமென் ஆமென். நாம் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். உற்சாகமாய் Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் ஒரு விசை கூட வேண்டும் போதெல்லாம் நாம் வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்போம் ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். நாம் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறைதாய். பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டா. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆமென். இரவு முழுவதும் ஆமென் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை ஒரு விசை கூட பெருமையானதை அவர் முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் உணர்ந்து பாடுவோம். ஆமென். பெருமையானதை முன்னறிந்ததால்
படகில் ஏறி ஆமென் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரம்பிவிட்டார். அல்லேலூயா. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட நம் பாதையெல்லாம் நிழலாக கூடவ உணர்ந்து பாடுவோமா. வாக்கு தந்ததில் நம்மை கொண்டு சேர்த்திட நம் பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. நாம் போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. சேர்ந்து ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆமென் ஆமென். Thank you Jesus, thank you Jesus. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். நாம் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆமென். கரங்களை தட்டி உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து இணைந்து கரங்களை தட்டி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். நம் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். நம் ஆராதிப்போமே அவரை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் அல்லேலூயா அல்லேலூயா. அம்மா உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே கரங்களை தட்டி உற்சாகமாய். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆராதிப்போமே அவரை வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக. ஆமென் ஆமென். போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை சுதந்தரி. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை. கரங்களை தட்டி ஆராதிப்போமே அவரை முழு மனதோடு. மகா இரக்கமும் கிருபையுள்ள நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாவே நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆனபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நம்பிக்கையோடு கூட உம்முடைய பாதப்படியில் கடந்து வந்திருக்கிறோம். உளையான சேற்றிலும் மரண குழியிலும் இருந்து எங்களை நீர் தெரிந்தெடுத்தீரே. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து அப்பா பிதாவில் அழைக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி ராஜா. இன்றளவு எங்களை பாதுகாத்து சுகத்தோடும் பலத்தோடும் நம்பிக்கையோடு உம்முடைய பாதப்படியில் நாங்கள் கூடி வருகிறோம். நன்றி எறிதலோடு கூடி வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானுடைய சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் எங்கள் யாவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக வாசல்களை திறக்கிறவர். சத்துரு அவர் திறந்த வாசல்களை பூட்டுகிறவர். ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்,
நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த ஒருவனும் என்பது யாரை குறிக்கிறது? அந்த ஒருவனை தான் குறிக்கிறது. அவன் யாரு? சாத்தான். அவன் பூட்ட முடியாது. தேவன் திறக்கிறவர், பாதையை உண்டு பண்ணுகிறவர், வழியை உண்டாக்குகிறவர், கதவை திறக்கிறவர். பிசாசு நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு வழிகளை அடைக்கிறவர். அநேக சந்தர்ப்பங்களை நாம் வேதத்திலே வாசிக்கலாம், அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதிலே இந்த வசனத்திலே மீண்டும் இந்த பகுதியை ஒரு வாசிக்கலாமா? இந்த திறந்த வாசல் என்பது என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் நினைக்கிறான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று, இவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறான். பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமா அல்லது வேற ஒன்று செய்யலாமா என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்வின் கடைசி விளிம்புக்குள்ளே வந்து விட்டான். பட் God opened a new way for him. அங்கே ஒரு கர்த்தருடைய மனுஷனை சந்திக்கிறார். அவனுடைய அந்த துக்கம் மாறுகிறது, ஒரு நம்பிக்கை துளிர் விடுகிறது, ஒரு புதிய வாழ்வின் அனுபவத்துக்குள்ளாக அவன் கடந்து வருகிறான். இது ஒரு புதிய துவக்கம். இந்த புதிய துவக்கத்தை, இந்த புதிய வாழ்க்கையை நாம் திறந்த வாசலுக்கு ஒப்பாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் அடைபட்டு விட்டது என்று சொல்லி அவர் சிந்திக்கும் போது கர்த்தர் அருமையான ஒரு ஊழியக்காரனை அவருடைய வாழ்க்கையில அனுப்பி அந்த கதவை அவனுக்கு திறக்கிறார். ஒரு நியூ ஓப்பனிங் ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய வழியை அவனுக்காக திறக்கிறார். புதிய காரியத்தை அவனுக்காக செய்கிறார். இதெல்லாம் புதிய துவக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய திட்டங்களை தருவார். இதுவரைக்கும் நம்ம திட்டமிட்டு பல விதத்தில் முயற்சித்து எல்லாம் முடிந்து போகும். பேதனுடைய வாழ்க்கையில அப்படித்தான். ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் இப்பொழுது ஒரு புதிய திட்டத்தை கொடுக்கிறார். என்ன திட்டம்? சற்று ஆழத்தில் கொண்டு போய் வலைய போடும். இது வரைக்கும் இங்கே பிசினஸ் பண்றோம், ஊழியம் செய்கிறோம், பல்வேறு காரியங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம், பல்வேறு காரியங்களை செய்கிறோம். ஒவ்வொன்றிலும் நமக்கு ஃபெயிலியர் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவர் நமக்கு சில புதிய திட்டங்களை தரப்போகிறார். ஹல்லேலூயா. சத்துரு நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு பல வழிகளை அடைத்து போட்டிருக்கிறார். ஆவிக்கிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, ஒருவேளை ஊழிய பாதையில் இருந்தாலும் சரி, பல்வேறு தடைகளை கொண்டு வந்திருப்பார். ஆண்டவர் அந்த தடைகளை எல்லாம் அகற்றி நமக்கு புதிய வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பல்வேறு விதமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அது ஒருவரும் பூட்ட மாட்டார் என்று சொல்லும் போது என்னுடைய உள்ளத்தில் நான் விதமாக சிந்திக்கிறேன். அந்த ஆண்டவர் உனக்காக செயல்படும் போது, ஆண்டவர் உன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய துவக்கத்தை தரும்போது, ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தும் போது, ஒரு புதிய வழியை உண்டாக்கும் போது, அல்லது புதிய திட்டங்களை தந்து உன்னை ஆசீர்வதிக்கும் போது சத்துரு அதை தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வசன ஆதாரங்களோடு ஒரு சிறிய செய்தியை உங்கள் மத்தியிலே வைத்து செல்லலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம். ஒரு புதிய துவக்கம் அல்லது ஒரு புதிய வழி அல்லது புதிய ஒரு டோர், ஒரு புதிய ஓப்பனிங்கை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனங்கள் மூலம் வெளிப்படுத்தி இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை தரிசனத்தின் வாயிலாக அவர் அறிந்திருந்தார். அதை தன்னுடைய தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் சொன்னார். சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். அவனை கொண்டுவிட வகை தேடினார்கள். ஒரு நாள் அவன் தகப்பன் தனக்கு கொடுத்த பலவருடைய அங்கியை அணிந்து கொண்டு தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படியாக அவன் மனாந்தரத்துக்கு ஆகார பொருட்களை கொண்டு செல்கிறார். சகோதரர்கள் அவனை பிடித்து கொன்றுவிட மனதாக இருக்கிறார்கள். திடீரென்று அவனை ஒரு குழிக்குள்ளே போடுகிறார்கள். அவன் எடுத்து பழையபடி மீதியான இடத்துல விற்கிறார்கள். அவனை எகிப்திற்கு
மீதியானியர்கள் கொண்டு வந்து போத்திபாருடைய வீட்டில் விற்று போடுகிறார்கள். அங்கே அவன் எந்த தவறும் செய்யவில்லை, பாவத்தை வெறுத்தான், பாவத்திற்கு விலகி ஓடினான். ஆனால் ஒரு பொய் குற்றச்சாட்டு அவனுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. பாருங்கள், அவன் பொய் குற்றச்சாட்டு ஏற்பட்டபடியினால் அவனை சிறைச்சாலைக்குள்ளே வைத்து அடைத்து விட்டார்கள். சிறைச்சாலைக்குள்ளே அவன் துன்பப்பட்டான். சங்கீதம் 105 பாருங்கள், அவன் எவ்விதமாக சிறைச்சாலைக்குள் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பு அடைபட்டு இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய கால்கள் இரும்புனால அடைக்கப்பட்டிருந்தது, சங்கிலினால கட்டப்பட்டிருந்தது. அவனை இரும்பு கொண்டு கொள்ள அவன் அடைச்சு போட்டிருந்தான். அவ்வளவு பெரிய உபத்திரவம். நன்றாக கவனிக்க வேண்டும். அவன் தரிசனம் பெற்றவன், அவனுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன். இன்னைக்கு பிழைக்க வந்த இடத்திலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு செய்து அவன் உள்ளப்பட்டான். சிறைச்சாலைக்குள்ளே 2 மனிதர்கள் சொப்பனங்களை காணுகிறார்கள். இவன் சொப்பனுடைய பலனை அறிந்தவன். அவர்கள் தம்முடைய சொப்பனங்களை குறித்து அவனோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒருவன் சுயம்பாகி, ஒருவன் பான பாத்திரக்காரன். 2 பேரும் 2 தரிசனத்தை பார்க்கிறார்கள். அதற்குரிய பலனை அவன் சொல்கிறான். அந்த பலனின்படி சுயம்பாகி கொல்லப்படுவான். பான பாத்திரக்காரன் அவனுடைய பழைய உத்தியோகத்திற்கு கடந்து வருவான் என்பது தரிசனத்தின் பொருள். இதை சொல்லிட்டு அவன் சொல்றான், அந்த பான பாத்திரக்காரன் சொல்கிறான், நீ பழையபடி உன்னுடைய உத்தியோகத்துக்கு வரும்போது என்னை நினைத்துக்கொள். அவன் உத்தியோகத்துக்கு வந்தான், பட் இவனை மறந்துட்டான். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும், யோசேப்பினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு தவறு செய்யல, என்னை அடிமையாக விட்டு விட்டார்கள், என்னை சிறைச்சாலையில் பிடித்து போட்டு விட்டார்கள். சரி, ஒரு சின்ன பாசிபிலிட்டி, இந்த பானபத்திரக்காரன் ராஜாவினுடைய உத்தியோகத்துக்கு போவான், போனோன்னா அங்கே போய் என்னை பற்றி சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல, நீ அங்கே உத்தியோகத்துக்கு போகும்போது கொஞ்சம் என்னை பற்றி சொல்லுப்பா அப்படின்னா அவன் பானபத்திரக்காரன் மறந்தே போயிட்டான். இப்போ ஒரு கேள்வி, அந்த பானபாத்திரக்காரன் ராஜாவினிடத்துல சென்று, அன்று நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவின் பொருளை அவனுக்கு உணர்த்தினான். ராஜா அவன் மிகவும் ஞானமுள்ளவன், அவனுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா ராஜா என்ன செஞ்சிருப்பான்? என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பைபிள் வாசிச்சிருக்கீங்க. பானபாத்திரக்காரன் பாருங்க, ராஜாவினால் உயர்த்தப்பட்ட உடனே போய், ராஜா ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்லணும். யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான் ஜெயிலில், அவன் நாங்கள் இந்த கனவினுடைய பொருளை எனக்கு சொல்லி தந்துட்டான், அவ்வளவு ஞானம் உள்ளவன், அவனை நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ராஜா என்ன செஞ்சிருப்பார்? அவனை கூப்பிட்டு, நீ ரொம்ப ஞானம் உள்ளவனாமே, இல்லையா, ரொம்ப ஞானம் உள்ளவன் சொன்னாப்பா, அதனால நீ என்ன செய்ய, உனக்கு ஒரு சின்ன உத்தியோகம் தரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன உத்தியோகத்தை கொடுத்துருப்பான். இப்போ கர்த்தர் அவனை வேறு வழியிலே கொண்டு வருகிறார். He is opening a door, opening a way. பானபாத்திரக்காரனை மறக்க பண்ணினது யாருதான்? கர்த்தர் தான். என்றால் அவனுடைய நோக்கம் ஒரு சின்ன உத்தியோகத்தில் கொண்டு போய் யோசேப்பை வைப்பதல்ல, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்துவதுதான் கர்த்தருடைய நோக்கம். இன்னைக்கு சில வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம நினைக்கிற ஒரு காரியம் கிடைக்கல. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 நிறையா இருக்கு. சில குரூப் 4க்கு எழுதுவாங்க, எம்ஏ படிச்சிருப்பாங்க, +2காரன் எழுதுகிற குரூப் 4ல் எழுதியிருப்பாங்க, ஃபெயில் ஆயிரும். குரூப் 1 கூட எனக்கு கிடைக்கலன்னு அங்கலாச்சிட்டு இருப்பாங்க. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? குரூப் 2ல் அவனை வெற்றி பெற வைக்கணும்னு அவர் நினைச்சிருப்பார். He is waiting for that. சில வேளைகளில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக இருக்கும், கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் வேறு விதமாக இருக்கும். இவன் என்ன எதிர்பார்த்தான்? எப்படியாவது ராஜாட்ட போய் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனால் தேவன் அவனுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு பெரிய திட்டம். அந்த பெரிய திட்டம் நிறைவேற வேண்டிய வேலைக்காக ஆண்டவர் காத்திருந்தார். இப்ப பானபாத்திரக்காரன் போய் திடீர்னு ஜெயிலில் இருந்து போய் இப்படி சொன்னானா, ஒருவேளை ராஜா ஒருவேளை அவனை விடுதலை ஆக்கலாம், அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாம். இல்லை, இருந்தாலும் அவன் மேல சுமத்தப்பட்ட குற்றம் இருக்கிறது. ஒரு குற்றவாளியை ராஜா விடுவிக்கவே முடியாது. இப்போ அப்படி ஒரு பெரிய நெசசிட்டி அங்கே வந்தாகணும், ஒரு பெரிய மிரக்கல் அங்கே நடந்தாகணும். கர்த்தர் அதற்காக என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ ஹீஸ் ஓப்பனிங் a door, ஹீஸ் ஓப்பனிங் a way. யோசேப்பை நினைச்சா முடிஞ்சு, நம்ம லைஃப் முடிஞ்சு. பானபாத்திரக்காரன் நம்மளை மறந்துட்டான், இனி நமக்கு இங்கிருந்து விடுதலையே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ராஜாவுக்கு சொப்பனத்தை வரவிடுகிறார். அல்லேலூயா. ராஜா சொப்பனத்தை காண்றான். ராஜா சொப்பனத்தை கண்ட உடனே ராஜாவுக்கு இப்ப என்ன தோணுது? அவருக்கு சொப்பனத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆட்கள் வேண்டும். அங்கே குறி சொல்லுகிறவர்கள் உண்டு, ஜோசியர்கள் உண்டு, பல்வேறு விதமான ஞானிகள் உண்டு. எல்லாரையும் அழைக்கிறான், எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியல. அப்பதான் அந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், ஐயா
விஷயம் தெரிஞ்சவன் தான் ஜெயிலில் இருக்கிறான். அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன். எனக்கு அவன் வந்து ஒரு தீர்க்கதரிசியும் கூட. எனக்கு அந்த சுப்பரத்தின் பொருளை சொல்லி இது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு. அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன். தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி சில அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு அவன் சொல்றான். சொன்ன ராஜா என்ன செய்யறான், அவனை காவல் கிணக்கில் இருந்து கொண்டு வரப்படுகிறான். அப்ப அன்னைக்கு தான் அவனுக்கு ஷேவ் பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு யோசேப்பு ராஜாவுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறான். அப்போ கர்த்தர் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு டோர் ஓபன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வழியாவது பிறக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். எல்லாம் அடைச்சு போச்சுங்க, ஒன்றும் இல்லை, பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டேன், அவர் 5 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொன்னார். இப்போ தேடி போனா என்ன கொரோனா வந்துட்டு பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு, என்னால் முடியாதுட்டார். அங்கே ஒரு அண்ணன் சீட்டு போட்டுருந்தேன், ஒரு தடவை சீட்டு ஒழுங்காக கட்டலையா, பணம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி பல இடங்கள்ல தேடியும் இப்போ ஒன்றுமே நடக்கலை. டேட்டை மாற்றலாமான்னு நினைக்கிறேன், கார்டு அடிச்சு கொடுத்துட்டோமே, அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டு இருக்கும்போது எங்க இருந்தோ ஒருவர் வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டு 10 லட்சம் ரூபா தரவா அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? இதே போல அனைவருடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் சிந்திக்கும் போது ஆண்டவர் ஒரு புதிய வழியை தோன்ற பண்ணுவார், புதிய காரியத்தை வெளிப்படுத்துவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் நினைச்சிருப்பான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, லைஃப் முடிஞ்சு, அவ்வளவுதான். கர்த்தர் தரிசனத்தில் சொன்னதெல்லாம் உண்மைதான், நடக்கும்னு சொல்ல எதிர்பார்த்தேன். ஆனால் எல்லாமே நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு. நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, சில வேலைகளை எல்லாருமே என்ன சிந்திப்பாங்க, எல்லாமே நெகட்டிவாக நடக்குது. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஆனால் பாரு நடக்கிறதுலாம் நேரம் ஆப்போசிட்டாக நடக்குது. அப்போ அவ்வளோதான், அப்போ ஆண்டவர் என்ன பேசவே இல்லை அப்படி சொல்லிடுவோம் இல்லையா? யோசேப்பு ஒருவேளை அப்படி நினைச்சிருக்கலாம். கர்த்தருக்கு தரிசனத்தை கொடுத்தார், ஆனால் இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்துட்டு இருக்கு. பானபாத்திரக்காரன் கூட என்னை மறந்துட்டான். அப்போ இனிதான் வெளியே போகிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லும்போது ராஜா அவனுக்கு அயர்ந்தனத்திரை வர பண்ணி சொப்பனத்தை காண்பித்து, ராஜா இந்த சொப்பனத்தை விளங்கிக் கொள்ள முற்பட்ட போது பானபாத்திரக்காரன் அவனை அறிமுகப்படுத்துகிறான். இப்போ சிறைச்சாலையிலிருந்து அவனை கொண்டு போறாங்க. ராஜாவுக்கு அதை சொன்ன உடனே ராஜா அவனை என்ன செய்கிறான், ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்துகிறான் இல்லையா? யாராவது தடை செய்ய முடிஞ்சுதா? ஹல்லேலூயா. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல 2021 வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்ததெல்லாம் நடக்காமல் போயிருக்கலாம். நினைத்த விதத்துல காரியங்கள் இயங்காம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்காது. உங்களுடைய ப்ரமோஷன், இந்த உத்தியோகத்துல எனக்கு சம்பளம் கூடும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, கிடைச்சிருக்காது. பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்னு நினைச்சிருப்பீங்க, திருமணம் நடந்திருக்காது. இந்த வருஷத்துல எப்படியாவது என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஜெபம் பண்ணி எடுத்திருப்பீங்க, நடந்திருக்காது. நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்த விதத்திலே நடந்திருக்காது. அது நிமித்தம் நீங்க ஃபெட்டப்பாகி அந்த யோசேப்பை போல துக்கத்தோடு கூட காணப்படலாம். அவனுடைய சரீரம், அவனுடைய கால்கள் இரும்பினால் கட்டப்பட்டிருந்தது, அவனுடைய சரீரம் இரும்பினால் ஒடுக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒதுங்கி போய் என்னடா லைஃப் அப்படி சொல்லி ஒரு விரக்தியின் உச்சத்துல நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் அறியாதது எட்டதுமான ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்துவார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வனாந்தரத்தில வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறவர். அது முடியாதது முடியும் காண்பிக்கிறவர், ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குகிறவர், கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்கப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். நீ எங்க நினைக்காதுன்னு நினைக்கிறியோ அந்த இடத்தில் ஆண்டவர் செய்து காட்டுகிறவர். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்ப நீ நடக்காதுன்னு நினைக்கிறியோ அப்ப ஆண்டவர் செய்து காட்டுகிறவர். எல்லா வழியும் அடைச்சு போச்சு நீ நினைச்சேன்னா அவர் ஒரு புதிய டோரை உனக்காக ஓபன் பண்ணுகிறவர். எந்த மனுஷன் அவர் நேசிக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய வழிகளை ஏற்படுத்துகிறவர். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்த்தோம். இன்னொன்று, பார்வோனுடைய சேனை அவனை துரத்தி கொண்டே வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ரதங்களிலே பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்திட்டு வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்பக்கம் பார்வோனுடைய சேனை. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஃபினிஷ்ட் இல்லையா, ஃபினிஷ்ட், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நன்றாக கவனிக்கணும். இனி தப்பி பிழைப்பதற்கு வழியே இல்லை அப்படிதான் அவங்க நினைச்சிட்டாங்க. செங்கடல், இங்க போனா கடலுக்குள்ள போய் முங்கிடுவோம். பின்பக்கம் அவன் சேனை, அந்த பக்கமும் இந்த பக்கம் ஓட முடியாது, சிக்கல்லாம் மாட்டிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. உடனே அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்துலயாவது இருந்தோம்னா பரவாயில்லையே, இந்த படுபாவியர்களை கூட்டிட்டு வந்து நடுக்கடலை போட்டு அழிக்க போறானே அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு பயம், விசுவாசம் போயிடுச்சு, முறுமுறுப்பு வந்துட்டு.
சிலருக்கு அப்படித்தான். சில சிக்கல்களை மாட்டும் போது கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் போயிடும், முறுமுறுப்பு உண்டாயிரும், கர்த்தரை சபைக்கு ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? என்ன ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி சம்பவிக்கிறது? ஆனா ஆண்டவர் என்ன செய்யார் தெரியுமா? எந்த இடத்துல அந்த ஜனங்கள் நாம் மடிந்து போக போகிறோம்னு சொல்லி கதறி கூப்பிட்டாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யார்? செங்கடலை ஓபன் பண்றார். இது சாதாரண ஆச்சரியம் அல்ல. நீங்க அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்லுவார், அவன் விசுவாசிப்பதற்காக சொல்லுவார், கோலை கையில் எடு, கடலுக்கு நேராக நீட்டு கடலை பிளந்து விடுன்னு சொல்லிடுவார். அவன் கடல் அதே போல கோலை நீட்டுவான், கடல் பிளந்துடும். நன்றாக கவனிக்கணும், அங்க வந்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? முடிச்சு அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் வாசலை திறக்கிறார். இப்போ கடலுக்குள்ள வாசலை திறக்கிறார். இந்த பக்கம் திறக்க முடியாது, பார்வோனுடைய சேனை வந்துட்டு இருக்கு. கடலுக்குள்ள வாசலை திறக்கிறார். அப்போ அந்த வாசல் வழியாய் ஜனங்கள் தப்பி பிழைக்கிறார்கள். பின்னாடி வந்த பார்வோனுடைய சேனையும் அமிழ்ந்து போகிறது சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்க வல்லமை உள்ள தேவன் இனி சாத்தியமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு சாத்தியமான வாசலை நமக்கு திறக்கிறவர். ஹல்லேலூயா. இதை நம்ம விசுவாசிக்கணும். புதிய வருஷத்துக்குள்ள நம்ம வந்து இருக்கிறோம் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை சும்மா எழுதி வச்சுட்டு நம்புகிறது அல்ல. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியமாக்குகிறவர் நம்முடைய தேவன். இப்ப இந்த இடத்துல அதுதான் யோசேப்பனுடைய மனோநிலையே அப்படிதான் இருக்கும். எனக்கு லைஃப் முடிஞ்சது, இனி ஜெயில் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்த அவனுக்கு ஆண்டவர் அதே போல இந்த ஜனங்கள் எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த கடல்ல அமிழ போறோம், இல்லை சாமையை கொல்ல போறான் அப்படின்னு நினைச்சு அந்த எண்ணில் அவங்க நிற்கும் போது அவர்கள் வெட்டாந்திர வழியாக நடந்து போனார்கள். நான் அந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப சிந்திச்சேன். நான் கடற்கரை பக்கத்தில் குடியிருக்கிறவன், கன்னியாகுமரியில் கடல் உள்வாங்கும் போதெல்லாம் அந்த இடத்துல நடந்து போயிருக்கிறேன். அப்படி போனாலும் அது பெரும்பாலான இடங்களில் வெட்டாந்தரையாக இருப்பதல்ல, மணல் பாங்கா இருக்கும், இல்லை சகதி இருக்கும். கடல்லாம் இறங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்முடைய அரேபியன் கல்ஃபில் நீங்கள் போனீங்கன்னா பெரும்பாலும் மணலாக இருக்கும், ஆங்காங்கே பாறைகள் இருக்கும். தூத்துக்குடி அந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவ்வளோ சகதியாக தான் இருக்கும்ல. அதுதான் நம்ம ஒரு மீனெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அந்த ஒரு மீனெல்லாம் கரும்பு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடலுக்குள்ள சகதி இல்லை, பாறைகள் இல்லை, வெட்டாந்தரையை போல் அங்கே இருந்தது. ஒரு தண்ணீர் கூட அங்கே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ட்ரைடு லேண்ட், அது அந்த அளவுக்கு ட்ரை ஆகி போயிருக்கு. அது வழியாக அவங்க நடந்துட்டு போகிறாங்க. இப்போ முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க இல்லையா, மோசையை திட்டுறாங்க, இப்படியெல்லாம் நடக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்போ நான் நம்புகிறேன், கடந்த வருஷத்தில் நீங்கள் பிசாசு உங்களை துரத்திருப்பான், இல்லை பலவிதமான போராட்டங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஓடி ஓடி களைத்து போய் விடுதலையே கிடைக்காம நீங்கள் இருந்திருக்கலாம். அப்பா முடிஞ்சு போச்சு லைஃப். வருஷம் பூரா பிரச்சனை, வருஷம் பூரா தொந்தரவு, வருஷம் பூரா கஷ்டம், வருஷம் பூரா வியாதியை சுமந்துக்கிட்டே தெரியுறேன். அந்த வருஷம் பூரா கடன் பாரங்கள் எப்படியாவது தீர்த்துடலாம்னா முடியலை. இந்த வருஷம் பூரா ஒரு ஒஸ்ட் இயர். யாரும் இதை பார்க்க வந்தவங்க சொன்னாங்க 2021 ஒஸ்ட் இயர் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எல்லாருக்கும், ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை சார் இப்படி நடந்துக்கல. நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க, this is the best year. Why? He planned our life in such a way. அவ்வளோதான். அதாவது அவர் திட்டமிடுகிறார். ஒவ்வொருவரையும் திட்டமிடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. மண்ணோடுகளுக்கு ஏன் அப்படி திட்டமிடுகிறீன்னு கேட்கறதுக்கு உரிமை இல்லை. இது அன்னைக்கு புரியாததுனால சிலருக்கு இது பேட் இயருங்கிறோம், ஒஸ்ட் இயருங்கிறோம். இல்லை, நான் சொல்கிறேன் பெஸ்ட் இயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நம்ம எவ்வளோ காரியங்களை கற்றிருக்கிறோம் இல்லையா? எவ்வளோ காரியத்தில் நம்ம செயல்பட்டுருக்கிறோம், எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் வந்து பெற்றிருக்கிறோம் இல்லையா? சின்ன ஏதோ ஒன்று நம்ம நினைச்சது விதத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்காக அது ஒஸ்ட் இயர்னு இல்லை, கர்த்தர் முறுமுறுக்கிறதும் தவறு. இவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துட்டாங்க, அதை யாரும் தடை செய்யவே முடியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3 முதல் ஒரு வாசிக்கலாமா? குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிவ வாசலில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பஞ்சம் உண்டாயிருக்கிறபடியினால் அங்கே சாவும், இங்கே இருந்தாலும் சாவும்.
ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்துக்குள் போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, சமாரியா தேசம் சீரியரால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. பஞ்சம், உள்ள எந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் இல்லை, ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை, பஞ்சம். அப்போ மக்களுக்கு சாப்பிட்டதுக்கு ஒன்றும் இல்லை. அது நிறைய காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எலியா தீர்க்கதரிசி அழைப்பிக்கப்படுகிறார். அவன் சில வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அதை யாரும் நம்பல. அது அப்போ அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சீரியருடைய இராணுவம் நம்முடைய கோட்டையை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறது, யுத்தம் செய்யறதுக்கும் பலம் இல்லை, சாப்பிடுறதுக்கும் ஒன்றும் இல்லை. மக்களுடைய மனோநிலையை பண்ணல, மனோநிலையாக பேசிட்டு இருக்கிறேன். அப்ப எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு, இந்த கோட்டைக்குள்ளே நம்ம சாப்பிட்றோம் அப்படித்தானே நினைச்சிருப்பாங்க. கோட்டை அடைக்கப்பட்டிருக்கிறது, கோட்டைக்கு வெளியே சீரியர்கள் இருக்கிறாங்க, உள்ள எந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் இல்லை, சோறே இல்லை, ரேஷன் கூட கிடைக்கல, ஒன்றும் வழி இல்லை. வெளியே இருந்து வரக்கூடிய தண்ணீரை கூட அவன் அடைச்சிட்டான். இப்போ தண்ணியும் கிடையாது, ஃபுட்டும் கிடையாது. இப்போ என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக சாக போகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஒளிய பூங்கா வாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. கேட்வே ஆஃப் த டவுன். அங்கே ஒரு 4 குஷ்டரோகிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஏன் குஷ்டரோகி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? பட்டணத்துக்குள்ள அவனுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், ஒருவனுக்கு ஒன்று சொல்கிறான், டேய் சரி உள்ளே போய் கல்லறிவான், இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே போகலாம் அப்படின்னா உள்ளே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, கொன்றுவாங்க. சரி சீரியருடைய பாளையத்துக்கு போனாலும் அவன் என்ன செய்வான், நம்முடைய சத்துரு கொன்றுவான். செத்தா சாவும், இருந்தா இருப்போம், லெட் அஸ் ட்ரை சம்திங் அப்படின்னு சொல்லி சீரியருடைய பாளையத்துக்கு போகிறான். இவருடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுகிறார். அங்கே என்ன பண்ணிட்டாரு, சீரியருடைய பாளையத்தில் ரதங்களுடைய இறைச்சல்களையும் குதிரைகளுடைய இறைச்சல்களையும் ஆண்டு உண்டாக்குறார். சீரியர்கள் செய்கிறாங்க, ஒரு பெரிய யுத்தம் வரப்பது அப்படின்னு பயந்து தங்களுடைய தளவாடங்களை, தங்களுடைய கூடாரத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. இப்போ இந்த சீரியருடைய பாளையத்தில் அந்த 4 குஷ்டரோகிகளும் போகும்போது அங்கே நிறைய ஆகார பொருட்கள் இருக்கிறது, விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ஆகார பொருட்கள் எல்லாம் எடுத்து சேர்க்குறாங்க, தங்களுக்கு சாப்பிட்றாங்க. அவங்க பசியாக இருந்தாங்க, அள்ளி அள்ளி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஆசை தீரலை, தூக்கி கொண்டு போய் ஒழிச்சு வைக்க போகிறாங்க. அப்போ தான் ஒருவன் சொல்கிறான், டேய் தேசத்தில் பஞ்சம், நம்ம குஷ்டரோகிகள் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம், why not we try to tell that gospel to them? இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு ஏன் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அது எல்லாருக்கும் நலமாகப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் ராஜாவுடைய மனுஷர்களுக்கு அதை சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த பட்டணத்தில் இருந்த மக்களுடைய மனோநிலை என்ன, முடிஞ்சு போச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் என்ன செய்கிறார், பட்டணம் அடைக்கப்பட்டிருக்கிறது, பட்டணத்துக்குள்ள இருந்து ஒரு சீரியருடைய இராணுவத்துக்குள்ள போகவே மாட்டான், விரும்ப மாட்டான். ஏனென்றால் பட்டணத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சுற்றிலும் அவன் முற்றுகை போட்டிருக்கிறான். பட்டணத்துக்கும் சீரியருடைய பாளையத்துக்கு இடையில நடுவில் இருக்கிறது யாரு, சாதாரண குஷ்டரோகிகள், ஒன்றுக்கு உதவாத குஷ்டரோகிகளுடைய கை எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும், கால் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும், நடக்கவும் முடியாது, அள்ளவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க, வியாதி பிடிச்சவங்களாம். இந்த 4 பேரை கொண்டு ஆண்டவர் செய்கிறார், ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செய்கிறார். அப்போ உள்ளே இருக்கிற மக்கள் எரி லைஃப் முடிஞ்சு போச்சு, சீரியர்கள் நம்மளை என்ன செய்ய போறாங்க, இப்போ கோட்டைக்குள்ள போது நம்மளை காலி பண்ண போறாங்க, இனி சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த 4 குஷ்டரோகிகளையும் சத்துருடைய பாளையத்துக்குள்ள கொண்டு சென்று அவங்களை துரத்தி விட்டு அந்த ஆகார பொருட்களை அவர்கள் அழிவர செய்கிறார். அவர்கள் வந்து அந்த செய்தியை சொல்லுகிறாங்க, எல்லா ஜனங்களும் உள்பிரவேசித்து கொண்டு வராங்க, அந்த ஆகார பொருட்கள் விற்கப்படுகிறது. தீர்க்கதரிசி ஆகிய எலிசா சொன்னபடி அங்கே எல்லாம் நிறைவேறுகிறது. எந்த ஜனங்கள் எங்க லைஃப் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு வெளியே போனா சத்துரு, உள்ள பஞ்சம், அவ்வளவுதான் லைஃப் தீர்ந்து போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு he has opened a door. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 3 காரியங்களை பார்த்தோம். ஒருவேளை யோசேப்பை போல தனிமனித வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடவாதபடிக்கு, ஐயோ எல்லாமே ஏமாற்றம் தான், வாழ்க்கை பூரா ஏமாற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நினைச்சா உங்களுக்காக ஒரு டோரை ஓப்பன் பண்ண முடியும். அப்படி அவர் ஓப்பன் பண்ணும்போது யாரும் தடை செய்யவே முடியாது. அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளை 2வது நம்ம பார்த்தது போல ஒரு கூட்டம் ஜனம், சபை என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம், சபைக்கு விரோதமாக சத்துருக்கள் தொடர்ந்து வந்திருக்கலாம் கடந்த வருஷங்கள்ல. ஆனால் இனிமேலும் சபைக்கு விரோதமாய் சத்துரு வர முடியாதபடிக்கு ஆண்டவர் he can able to open a
நீவே. ஹல்லேலூயா. மூன்றாவது, பஞ்சம் பசி தேவைகள் சார்ந்த பிரச்சனைகள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கலாம். பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லை, ஒரு வஸ்திரத்துக்கு வழி இல்லை, இனி அவ்வளவுதான், இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் உங்களை என்ன செய்யலாம்? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரும்படியாக பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, கதவுகள் எல்லாம் திறந்தது. சரி, இப்போ ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது? பவுலும் சீலாவும் ஊழியத்துக்கு போறாங்க. நம்ம ஊழியத்துக்கு போகலையா? நம்ம எல்லாம் கிராமங்கள் தோறும் போறோம், கிராமங்கள் தோறும் சபைகளை ஏற்படுத்துகிறோம். இதே போலதான் இவங்களும் ஊழியத்துக்கு போறாங்க. அப்போ லிஸ்திராவில் என்ன நடக்குது அப்படின்னா, அவனை பிடிச்சி அடிச்சு சட்டையெல்லாம் கழிச்சு கொண்டு வந்து ஜெயிலில் வச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஊழியத்துக்கு போகிறோம், பிடிச்சு கொண்டு ஜெயிலில் வச்சிட்டாங்க. அப்போ இனி எத்தனை விசாரணை, எத்தனை காரியங்கள் எல்லாமே நடக்கும்போது சரி லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்கள் துளமரத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஆண்டவர் ஓப்பன்டியவே அந்த சிறைச்சாலைக்குள் ஒரு வழியை உண்டாக்குகிறார். சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைகிறது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைகிறது, அவருடைய கட்டுகள் கலந்து போகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை நான் பிரசங்கிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையும் போது கையில் கட்டி இருக்கிற கயிறு அவ்வளவுமா, சங்கிலி போட்டு பூட்டி வச்சிருக்கிறான், ஒரு பூட்டு போட்டு பூட்டி இருக்கிறான் கையை, அது அவ்வளவு விடுமா? இஸ் இட் பாசிபிள்? சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது. இப்படி ஒரு பூமி எதிர்ச்சின்னு வச்சுக்கீங்க. நீங்க மேலே அடிக்க வச்சிருக்கிற பாத்திரம் கிளவலும், இந்த கிளாஸ் கிளாக் போட்டிருக்கீங்க, கிளாக்கு கிளவலும், ஃபேன் அத்து கிளவலும், இந்த லைட்டு உடஞ்சி கிளவலும், உங்கள் கையில் இருக்கிற கட்டு, ஒரு கயிறு எடுத்து கையில் கட்டியிருக்கிறீங்க, அந்த கட்டு கவிழ்ந்து விழுமா? விழாது. காலு தொழுமரத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த கட்டு அவிழுமா? சாத்தியமே இல்லை. அப்போ இது சாதாரணமான மிரக்கிள் இல்லை, சிந்திச்சு பார்க்க முடியாத ஒரு மிரக்கிள். சிறைச்சாலையில் அஸ்திவாரம் அதிர்ந்தது, அசையத்தக்கதாக பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அது ஓகே, மேபி எல்லா இடமும் நடக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலன்று விழுந்ததுங்கிறது யோசிக்க முடியாத ஒரு பெரிய மிரக்கிள். நன்றாக கவனிங்க. அவங்க இனி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிவிட்டது. கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள், கால் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அந்த நடு கூடத்தில் அவங்க வச்சுக்கப்பட்டிருக்காங்க, சுற்றி எல்லாம் ஜெயில். அங்கே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த சிறைச்சாலை அஸ்திவாரத்தை பிடிச்சி ஒரு குலுக்கு குலுக்கிறார். குலுக்கிற உடனே அங்கே என்ன ஆகுது? இவங்களுடைய கட்டுகளெல்லாம் கலன்று விழுகிறது. இப்போ அவங்க சிறைச்சாலைக்குள்ளே வைக்கும்போது சிறைச்சாலைக்காரர்கள் அதிகாரிகள் என்ன நினச்சிருப்பாங்க? இவங்களை ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டோம், ஏன்னா இந்த பசங்க ஊழியம் செய்யவே முடியாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களை அம்பிபோலி, அப்பலோனியா, தெசலோனிக்கே இந்த பட்டணங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். ஜெயிலில் இருந்தவன் இப்போ விடுதலையாகி எங்கே போயிட்டு இருக்கிறான்? ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அம்பிபோலிக்கு போகிறான், அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு அப்பலோனியாவுக்கு போகிறான், அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு தெசலோனிக்கைக்கு போகிறான். தெசலோனிக்கு போகணுன்னா அங்கே நிறைய யூதர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே உள்ள ஜனங்கள்லாம் அவங்களை துரத்துறாங்க. ஒன்று அங்கேருந்து ஓடுறான். ஓடி எங்கே போகிறான்? 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பெரேயா பட்டணத்துக்கு போகிறான். அங்கேருந்து அடுத்து புறப்பட்டு 15ஆம் அதிகாரம் 15வது வசனம் அத்தனைய பட்டணத்துக்கு போகிறான். 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறான். பாருங்க, 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எபேசிய பட்டணத்துக்கு போகிறான். அப்போ இவனை சிறைச்சாலைக்குள்ள விட்டு செயல்பட முடியாதபடிக்கு சத்துரு பூட்டி வச்சுட்டான். கர்த்தர் அவனை விடுதலையாக்கி ஒவ்வொரு பட்டணத்திலும் கொண்டு போய் திருச்சபையை எழுப்பும்படியாக, அது திருச்சபையை கட்டும்படியாக அவர்களை பயன்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் சில வேளைகளில் செயல்பட முடியாதபடிக்கு சத்துரு முடக்கி போட்டு விடுவார். இவன் எனக்கு கை காலம் வழங்கலை, நான் அந்த இடத்துல நிற்க முடியுமா? முடியாது. தொண்டையில் ஏதோ ப்ராப்ளம், பாட்டு பாட முடியுமா? என்னால் முடியாது. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சத்துரு உங்களை முடங்கி போட்டிருப்பான்.
உங்களுடைய குடும்ப காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாதபடிக்கு, உங்களுடைய உத்தியோகத்துக்கு நீங்கள் போகக்கூடாதபடிக்கு, உங்களுடைய தொழிலில் நீங்கள் தொடரக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு விதத்தில் சத்துரு உங்களை கட்டி போட்டுருவான். ஆனால் ஆண்டவர் நினைச்சுப்பார், இந்த வருஷத்தில் அந்த கட்டுகளை அறுத்து நீங்கள் கிரியை செய்யும்படியாக, நீங்கள் செயல்படும்படியாக ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். இப்போ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த இவங்களை கர்த்தர் தான் விடுதலையாக்கினார். கர்த்தர் விடுதலையாக்கி மட்டுமல்ல, பல பட்டணங்களுக்கு கொண்டு போகிறார். அப்படி போல அப்பலோனியா, தெசலோனிக்கே, அங்கிருந்த அத்தனே, எபேசு, கொரிந்து போன்ற பட்டணங்களுக்கு கண்டினியூஸ் ஆண்டவர் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல சபைகளை உருவாக்குகிறார். எபேசு சபை ரொம்ப ஃபேமஸ் சர்ச், கொரிந்து சபை ஃபேமஸ் சர்ச், தெசலோனிக்கே சபை பெரிய சர்ச், இப்படி பல இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அப்போ எந்த இடத்தில் நீங்கள் செயல்பட முடியாது, இனி அவ்வளோதான், நம்ம செயல்படவே முடியாது. உத்தியோகத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, படிக்க முடியலை, எனக்கு எக்ஸாம் எழுதலாம் ஃபெயில் ஆகிடுது, இனி என்ன ஒன்றுமே செயல்பட முடியலை, எனக்கு குடும்பத்தில் பொருளாதாரம் சரியில்லை, நம்மளால் செயல்பட முடியலை, அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியலை, தொழில் செய்ய முடியலை, இப்படி பல்வேறு விதத்தில் நீங்கள் முடங்கி கிடந்தாலும் ஆண்டவர் நினைச்சுவார், தம்முடைய சித்தத்தின்படி உங்களை கொண்டு செல்வார். He can able to open a door. ஹல்லேலூயா. இப்போ 4 சம்பவங்கள் அடிப்படையில் இதை நம்ம சிந்தித்தோம். இன்னொரு நாள் பெரிய செய்தியை நம்ம பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி யோசேப்பு சிந்திருந்த வழியில ஆண்டவர் அவனுக்காக ஒரு கதவை திறந்தார். அவன் ராஜா அரண்மனைக்கு போகிறான். அங்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுகிறான். பாருங்க, செங்கடல் பக்கத்தில் வரும்போது அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, பார்வோனுடைய சேனைகளை அரெஸ்ட் பண்ண போது லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் செங்கடல் வழியாக அவர்களுக்காக ஒரு புதிய பாதையை திறந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் குஷ்டரோகிகளை கொண்டு சமாரியாவை ஆண்டவர் போஷித்தார். 3வது. 4வது, அடைபட்டு கிடந்த முடங்கி கிடந்த அவங்களை கொண்டு போய் ஆண்டவர் பல பட்டணங்களுக்கு கொண்டு சென்று ஊழியங்களை நிறைவேற்றினார். இப்போ இதுல எல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நினைச்சா நமக்காக என்ன செய்ய முடியும், வழிகளை உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ புதிய வருஷத்துல ஆண்டவர் இப்படி போல மனமடிவோடு, துயரத்தோடு, துக்கத்தோடு, ஒருவேளை வேதனையோடு, சஞ்சலத்தோடு, பலவிதமான பாடுகளோடு, பலவிதமான நெருக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும்? முதலாவது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, கொஞ்சம் லிட்டில் ஸ்ட்ரெங்த், கொஞ்சம் போல பலம் இருக்கு, ஆனால் நீ என்ன செய்யற, என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனத்தை கை கொண்டாய். 2 காரியம். இப்போ நம்ம எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்படுவார்னு 2-3 சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தோம். இப்படி செயல்படுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஓப்பனிங்கை கொடுக்கணும், புதிய வாசலை திறக்கணும், புதிய வழிகளை திறக்கணும், ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்கணும், ஏதோ ஒன்று நமக்காக செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணும், தேவனுடைய நாமத்தை எந்த சிச்சுவேஷன்லையும் மறுதலிக்கவே கூடாது. ஒரு சாவு நம்ம குடும்பத்தில் வரலாம், ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கலாம், ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து கை முடிஞ்சு போகலாம், என்ன நடந்தாலும் சரி கர்த்தரை நம்ம மறுதலிக்கவே கூடாது. இந்த மறுதலிக்கிறது 2 விதத்துல. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க செங்கடலுக்கு பக்கத்துல வந்து மறுதலிக்கிறாங்க. எப்படி மறுதலிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தால் பரவாயில்ல, எகிப்தில் செத்து போனால் பரவாயில்ல, எங்களை கொண்டு வந்து பாரு இப்படி மனாந்தரத்தில் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி மறுதலிக்கிறாங்க. அது வந்து அவங்க டைரக்டரா இயேசு ஒளிகள்னு சொல்லலை, ஆனா என்ன செய்றாங்க, அங்கே நடந்த அந்த நிகழ்வுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த நிகழ்ச்சியில அதை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவருடைய சில வார்த்தைகள் கடினமாக வருகிறது. இன்னைக்கு சில ஜனங்கள் இப்படிதான் செய்யறோம். என்ன செய்யறோம், ஃபார் எக்ஸாம்பிள் கைவலி, நல்ல கைவலி, தாங்கவே முடியல, டாக்டர்கிட்ட போய் பார்த்தாச்சு, இன்ஜெக்ஷன் போட்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆண்டவரே எப்படி எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு போயா இப்படி வரணும், நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரன் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்பெல்லாம் நம்மளை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறார் அப்படிமா. அடுத்த நாள் சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரு, 4 பேர் மத்தியில் போய் தூஷிப்பாங்க, கர்த்தரை தூஷிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் போல சில வார்த்தைகளை சொல்லி மற்றவங்க மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும், மறுதலிக்கிறது. தேவன் அதை மறப்பட்டிருக்கிறார். ஏன் மறப்பட்டிருக்கிறார், இந்த கை யாரையே அடிச்சது, இல்லைன்னா திட்டிச்சது, இல்லை ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அதை நீ வந்து மனம் திரும்பணுங்கிறதுக்காக அந்த ஆண்டவர் இந்த வழியை தொடர்ந்து உனக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தடை பண்ணி இருக்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். அதை அறிவதற்கு பதிலாக உடனே அதை முறுமுறுக்கிறது, உடனே எதிர்க்கிறது, உடனே 4 பேர் மத்தியில் போய் கர்த்தர் புத்திய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. இதான் மறுதளிக்கிறது.
நம்ம கிறிஸ்தவத்தை விட்டுட்டு போக மாட்டோம், இயேசுவையும் விட்டுட்டு போக மாட்டோம். நம்முடைய செயல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிலர் செயல்களால் மறுதளிக்கிறது. நல்ல கனி கொடுப்பதற்கு பதிலாக கெட்ட கனிகளை கொடுப்பாங்க. நல்ல வார்த்தை இருக்கும், கெட்ட வார்த்தை பேசுவாங்க. யாரோடைய அன்பா இருக்கலாம், சண்டை போடுவாங்க. அப்ப இதெல்லாம் தேவனை மறுதளிக்கிற இடங்கள். இப்படிப்பட்ட மறுதளிக்கிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதிரி புதிய காரியங்களை செய்ய இயலாது. அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நாமத்தை மறுதலியாம இருக்கணும். உனக்கு ஸ்ட்ரென்த் கொஞ்சமா இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு பிரயாசம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரலாம். ஆனாலும் என்ன செய்யக்கூடாது, வார்த்தையின் மூலமா கர்த்தரை மறுதலிக்க கூடாது. இரண்டாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை கைக்கொள்ளணும். வசனத்தை கைக்கொள்ளணும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்துக்கு மேல ரொம்ப ஆசை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் வீடு பூரா எழுதி வச்சு, ஆண்டவரே இது நிறைவேற போகிற அப்படின்னா நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. அது எல்லாமே கர்த்தர் தங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்வதற்காக, கர்த்தர் தங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்வதற்காக கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, வசனத்தை கைக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தரை நோக்கி ஜெபிப்பாங்க ஆசீர்வாதத்திற்காக. ஏதோ ஒன்று வேணும் 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 வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம்னா ஆண்டவர் நமக்காக ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்க முடியும். கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண முடியும். செங்கடலில் நமக்கு பாதைகளை உண்டு பண்ண முடியும். சிறைச்சாலையிலிருந்து சிம்மாசனத்துக்கு உயர்த்த முடியும். நமக்கு சக்தி இல்லை, சத்துரு நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறான். யாரை கொண்டு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய இரண்டு காரியங்கள். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாரு, லஞ்சம் வாங்குவார், கிறிஸ்தவர் பிரசங்கத்துக்கெல்லாம் போவார். அப்போ அவரு கூட வேலை பார்க்குறவங்க அவரை தூஷிப்பாங்க, பிரசங்கத்தை கேட்குறவங்க அவரை பாராட்டுவாங்க. நான் ரொம்ப குளச்சல் அவருடைய பிரசங்கத்தை கேட்டேன், சார் என்ன சூப்பர் பிரசங்கம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ராஜாங்குளம் ஸ்டேஷனில் வேலை பார்த்தார். அவரை பற்றி ஒரு போலீஸ்காரர் சொன்னார், சார் நானும் ஒழித்து போகிறவங்க சார், இவர் பயங்கரமாக துட்டுவாங்க சார். அப்போ அவருடைய செயல் என்ன செய்கிறது, தேவனே மறுதளிக்கப்படுகிறது. அவர் இயேசு ஒளிகள்னு சொல்லவே இல்லை, இயேசு நல்லவர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் லஞ்சம் வாங்குறாரு. லஞ்சம் வாங்குறதுனால அவர் கூட வேலை பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே பழம். இது ஒரு வகையான மறுதளிப்பு. இரு சிலர் உண்மையாகவே முறுமுறுப்பாங்க, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன செய்யணும், எனக்காக அவர் மரித்தாரே, அது போதாதா? என் வாழ்க்கையில் அப்படி நடக்கட்டுமே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, மறுதளிக்க கூடாது, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தா நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களுடைய செங்கல்களில் ஆண்டவர் வழியை திறப்பார். பசி, துக்கம், வேதனை அப்படி இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு வழியை திறப்பார். இனி நமக்கு உயர்வே வழி இல்லை. யோசேப்பு போல இனி உயர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். In all respects He can open doors for you. ஹல்லேலூயா. புதிய வருஷத்துல வந்திருக்கிறீங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை திறக்கும்படி நான் இப்ப ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க முடியுமா உங்களுக்கு? நம்முடைய தேவன் அதிசயமானவர். அவர் நமக்காக வழிகளை திறக்க வல்லவர். ஒரு வழியை அடையும் போது இன்னொரு வழியை திறக்க வல்லவர் நம்முடைய தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர செய்ய முடியும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000க்கும் அதிகமான மக்களை போஷிக்க முடியும். மீந்ததை 12 கோடி நிறைய எடுக்க வைக்கவும் முடியும். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். இப்ப அவருக்கு முன்னாடி நம்ம நினைச்சுக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உங்களை அலசி பார்த்து உங்க லைஃப்பை பத்தி நீங்க திங்க் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எழுதி பிடிச்சிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கறது, போராடுறது இல்லை. இப்ப நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது, நான் என்னுடைய செயல் அல்லது வார்த்தையின் மூலம் தேவனை மறுதளிக்கிறேனோ, கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு ஒருவேளை நான் தடையாக விளங்குகிறேனோ, என்னுடைய குடும்பத்தில் அந்த குறிப்பிட்ட காரியங்கள் நிகழாதபடிக்கு நான் தடையாக இருக்கிறேனோ, சிந்தித்து பார்க்கலாம். சிலருக்குள்ளே முறுமுறுப்பின் ஆவி இருக்கிறது. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்கக்கூடிய அநேக கேள்விக்காரங்க இருக்கிறாங்க. கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி வார்த்தையினால் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற மக்கள் உண்டு. கர்த்தர் எனக்கு ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க உண்டு. தேவனுடைய பிள்ளையே தன்னுடைய சொந்த குமாரன்னு பாராமல் கல்வாரி சிலுவையிலே உனக்காக தன்னுடைய குமாரனை பலியிட்டவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப ஏன் அருளலை? அதுக்கு ஏதோ ரீசன் இருக்கும். Why not you try to find out that reason? அதை விட்டுட்டு ஏன் முறுமுறுக்கிறேன், ஏன் கர்த்தரை கோபிச்சுக்கிறேன், கர்த்தர் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட பேசுறேன்?
மறுதலிக்கிறாய். கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கிறாய். கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள நீ இருக்கிற, ஆனா கிறிஸ்தவ மறுதலிக்கிறாய். உன்னுடைய செயல்கள், உன்னுடைய கிரியைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது, ஆவியின் கிரியைகள் இல்லையே. உன்னுடைய ஆவியும் மாம்சமும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டிருக்கிறது. நீ செய்வ காரியம்லாம், நீ பேசுகிற விஷயம்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லவே இல்லை. மற்றவங்க கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு ஏதுவாக உன்னுடைய வார்த்தைகள் அமைகிறது. அன்பு சகோதரா, உன்னுடைய செயல்கள் காணப்படுகிறது. அன்பிரியமுள்ள சகோதரி, அதையாச்சும் நீங்க மாத்திக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நான் அநேக வேளைகளில் என்னுடைய செயலால், என்னுடைய வார்த்தையால், ஆண்டவரே, நான் கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்கி இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக நான் அமைந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் மறுதலித்திருக்கிறேன். என்னை மன்னி ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களிலே உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ள, உண்மையாய் கர்த்தரை பின்பற்ற, உண்மையாய் கர்த்தருக்கு அந்த வைராக்கியமாய் வாழ நான் தீர்மானம் எடுக்கிறேன் சொல்லுவீங்களா? எந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய நாமத்தை நான் மறுதலிக்க மாட்டேன். வெளியில வழங்குவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்குள் கர்த்தருடைய வசனத்தின்படி நான் வாழ தீர்மானம் எடுக்கிறேன் சொல்லுவீங்களா? என் ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், மகிமைப்படுத்துவேன், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வேன் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இன்று முதற்கொண்டு நம்முடைய வசனத்தின்படி வாழ்வேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்த என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாமல் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், இன்று முதற்கொண்டு உடைய வசனத்தை நான் வாசித்து கீழ்ப்படிவேன் சொல்லலாமா எல்லாரும்? உண்மையாகவே நீங்க பல சிக்கல்கள் இருக்கிறீங்க, பல போராட்டங்கள் இருக்கிறீங்க, பல நெருக்கங்கள் இருக்கிறீங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் he is going to open you new door for you, new way for you. ஆனா அவர் உங்களிடத்தில் ஒரு தீர்மானத்தை எதிர்பார்க்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, ஒரு ஆசீர்வாதமான வாசலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்வதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஒரு தீர்மானத்தை எதிர்நோக்குகிறார். அன்பு சகோதரி, பிரியமுள்ள சகோதரியே, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றேன், எனக்கு திருமணமாகலன்னு சொல்றேன், ஐயோ கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாய். நீ கர்த்தருக்குள்ளே விதமாக இருக்கிறாய். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக உன்னுடைய லைஃப் இருக்குதா? உன் வார்த்தைகள் இருக்குதா? செயல்கள் இருக்கிறதா? யாரோ ஒருவர் உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை வெளியில வழங்குகிறார்களா? அல்லது உன்னுடைய செயல் கர்த்தரை மறுதலிக்கிறதா? உன்னுடைய வார்த்தைகள் கர்த்தரை மறுதலிக்கிறதா? சிந்திச்சுப்பார். கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து ஆண்டவருடைய கற்பனையின்படி உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டு இருக்கிறாயா? உனக்காக ஏன் வழிகளை திறக்க முடியல? அநேகருக்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கைகள் கட்டப்பட்டு கிடக்கிறது. ஏன்னா நம்ம லைஃப் அதுக்கு ஏற்ற விதமாக இல்லை. இந்த வசனமே கர்த்தரோடு கூட போராடுகிறது. ஆண்டவரே, தேவ கற்பனையின்படி கீழ்ப்படியும் போதுதான் நீ புதிய வழியை திறப்பதாக சொல்லி இருக்கிறீர், புதிய வழியை ஏற்படுத்தி தருவதாக சொல்லி இருக்கிறீர். அப்படி இருக்கும்போது ஆண்டவரே, இவர்கள் இன்னார் வசனத்திற்கு கீழ்ப்படியிலேயே நீர் எப்படி வழியை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வசனம் அவரோடு கூட நியாயம் பேசுகிறது. அநேகருடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போனதற்கு காரணம் இதுதான். வசனத்தின்படி நம்ம இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையை சிந்திச்சு பார்ப்போம். தயவு செய்து யோசிப்போம். ஆண்டவரை, இன்று முதற்கொண்டு வசனத்தை வாசித்து வசனத்தின்படி வாழ தீர்மானம் எடுக்கிறேன் சொல்லுவீங்களா? அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். உடைய செங்கடல் கடலின் அனுபவம் வெட்டாந்தரையாய் மாறும். சிறைச்சாலையின் அனுபவம் சிம்மாசனமாய் மாறும். பிரயோஜனமற்றிருக்கிற உன்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய கூட்டத்தையே போஷித்து காப்பாற்றுவார். அற்பமான உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஊழிய பாதையில் அதே போல எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கொரோனா வந்தது, இன்னும் ஒளிமை செய்ய முடியல அப்படின்ற நிலைமையில் இருக்கிற உன்னை ஆண்டவர் ஊழியத்திலே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். பட்டணங்கள் தோறும் கொண்டு போவார். ரெண்டு காரியத்தை தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தையினால, என்னுடைய சிந்தனையினால, நடக்கையினால எந்த இடத்திலும் தேவநாமத்தை நான் மறுதலிக்க மாட்டேன். அனுதினமும் உடைய வசனத்தை வாசித்து தியானித்து அந்த வசனம் சொல்கிற சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வேன். தேவசமத்தில் சொல்லுவீங்களா? ஜபிக்கலாமா? ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஜபிக்க போகிறோம். விக்டரி த்ரூ சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் சரண்டரிங் யுவர்செல்ஃப், இந்த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா, யோசிப்பா இருந்தா உன்னுடைய சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் உன்னுடைய சிம்மாசனத்துக்கு உயர்த்துவார். நீ பவுலாயிருந்தா சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவருக்காக செயல்படக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அவனுக்கு தருவார். நீ ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுப்போடு கஷ்டத்தோடு இதுவரைக்கும் காணப்பட்ட உனக்காக ஆண்டவர் சங்கடலை பிளப்பார். குஷ்ரோகிகளைப் போல அற்பமாக எண்ணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தா ஆண்டவர் உன்னை கொண்டு அநேக மக்களை போஷித்து காப்பாற்றுவார். சமாரியாவில் அடைக்கப்பட்ட அந்த சீரியருடைய பாளையத்துக்கு நடுவிலே
வாசம் பண்ணப்பட்டது பூட்டப்பட்டது பட்டணத்துக்குள்ளே கிடந்த அந்த ஜனங்கள் பசியோடு துக்கத்தோடு காணப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில பசியும் துக்கமும் காணப்படுமே. ஆனால் ஆண்டவர் அபரிமிதமாக என்னை திருப்திப்படுத்தி மீந்ததை எடுக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் தேவனை மறுதளிக்க மாட்டேன். என்னுடைய சொல் நிமித்தம், என்னுடைய வார்த்தை நிமித்தம், என்னுடைய நடக்கை நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளினாலும் செயலினாலும் நான் கர்த்தரை மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவரே கர்த்தருக்கு பட்சமாக இருப்பேன், கர்த்தரை சார்ந்து கொள்வேன், கர்த்தரை பிடித்துக் கொள்வேன், கர்த்தரை பற்றி விசுவாசத்தில் உண்மையாய் உறுதியாக இருப்பேன். அப்பா அது மட்டுமல்ல, உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். சொல்லுவீங்களா? வாயை திறந்து சொல்லுவீங்களா? That is all confess everything. தேவ சமூகத்தில் சொல்ல போகிறேன். ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறார். எந்த இடத்துல இனி முடியாது முடியாதுன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறியோ அந்த இடத்துல முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவர் he is going to open your door. ஆனா தீர்மானம் எடுக்க வேண்டியது நீ. தீர்மானிக்கலாமா? வாய்த்தர ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே இப்படித்தான் என் லைஃப் இருக்குது, பட் டுடே I am taking an oath, I am taking a decision. என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி ஆக்கிக் கொள்வேன். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன். பாடுகள் வரட்டும், நெருக்கம் வரட்டும், இழப்பு வரட்டும், சாபு வரட்டும், குறைவு வரட்டும், என் ஆண்டவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுவதற்கு எதுவாக நான் ஒரு சிறு வார்த்தையை கூட பேச மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். ஏன் எனக்கு இது சம்பவித்ததுன்னு சொல்லி கேட்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு நன்மை தான் செய்வார்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வேன். அனுதினமும் தேவனுடைய வசனத்தை வாசிப்பேன், உண்மையாக அதை கைக்கொள்வேன். எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். He will help you. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த சூழ்நிலையில நீங்க எடுத்த தீர்மானத்தில் உண்மையாக இருப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்பீங்களா? இரக்கமுள்ள பிதாவே, இந்த கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதான் திறந்த வாசலை ஒவ்வொருவருக்காக நீ ஏற்படுத்த விரும்புகிறேன். கடந்த வருஷத்துல எத்தனையோ மக்கள் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடைபட்டு கிடக்கிறார்கள். திருப்தியாய் புசித்து குடித்து இருக்கக்கூடாதபடிக்கு குறைவுபட்டு கிடக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில சிறைச்சாலையின் அனுபவங்கள் செயல்பட முடியாமல் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில சத்துரு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார், முன்னேறி செல்ல முடியவில்லை. ஆனால் இன்று தீர்மானம் எடுத்தது நிமித்த ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு நீர் வழியை ஏற்படுத்த போகிறீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் புதிய காரியங்களை செய்ய போகிறீர், புதிய வாசல்களை திறக்க போகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய கதவை திறந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தது போல, சமாரியா பட்டணத்துக்குள்ளே கிடந்த அந்த ஜனங்களுக்காக அந்த குஷ்டரோகிகளை கொண்டு ஒரு வழியை ஏற்படுத்தினது போல, ஆண்டவரை பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து பல பட்டணங்களுக்கு சென்று ஆண்டவரை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அவர்களை செயல்படுத்தினது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆமாண்டவர், நீர் அப்படியே செய்ய போகிறீர். இந்த வருஷத்தில் வேலை இல்லாத வாலிபர்கள் வேலை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். மேற்படிப்புக்கு முயற்சிக்கிறவர்கள் மேற்படிப்பை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். வியாதியோடு இருக்கிற மக்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். திருமண வயதாகியும் திருமணமாகவில்லையே என்று சொல்லக்கூடிய ஏக்கத்தோடு காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் திருமணத்தை பண்ணி வைக்கப் போகிறீர். திருமணமாகிய ஆண்டுகள் ஆகிய குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லக்கூடிய துக்கத்தோடு வேதனையோடு காணப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறீர். புதிய பாதைகள், புதிய வெளிச்சம், புதிய காரியம், புதிய நன்மைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாக போகிறது. வாழ்க்கையை குறித்த திட்டம், தொழிலை குறித்த திட்டங்கள், படிப்பை குறித்த திட்டங்கள், வருங்காலத்தை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்தி தரப்போகிறேன். புதிய திட்டங்கள், புதிய ஆலோசனைகள் எல்லாம் நபமாக போகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஊழியக்காரன் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எந்த மனுஷனாலும் எந்த சத்துருவாலும் பூட்டப்படக்கூடாத புதிய வாசல்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைகிற இந்த அனுபவத்தை ஒவ்வொருவருக்கு தார். பாதத்தேன் ஓடுகிற காணானை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபைதார். அப்படியே செய்ய போகிறேன். நமக்கு நன்றி. வாழ்த்தி பெறுகிறோம். பிரியாத நேசருடைய கிருபையும் பிரசனமும் வல்லமையும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் யாவருடைய வாழ்க்கையிலும் தங்கி இருக்கட்டும். அப்படியே செய்ய போகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் வரக்கூடிய வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.